இந்த 2 கிடையில இந்த வர வேண்டும். கேப் 20 வச்சா போதும். அந்த 2 இடத்துல வரும் தூரம் 20 வச்சா போதும். அப்போதுதான் நம்முடையதல்லவா. ஒன்றும் மோதவில்லை, வளைத்ததும் இல்லை. கேப் இருக்குது. சீலில் ஒரு கம்பி கிடைக்கணும்னு வச்சிருக்கிறோம்ல, இந்த 2 கம்பிகள் இருக்குறதில்ல, அந்த வர வேண்டும். அதில் 1000 இது சற்று அதிக கேப் உள்ளது. நமக்கு இதிலிருந்து மட்டும் கேப்பை எடுத்தால் போதும். சைடிலெல்லாம் கிடைக்குதல்ல, இவனுக்கு இந்த 2 இருக்குது இல்லையா, அதிலும் மேலிருந்து வரும் கேப் வேண்டாம். அந்த கேப்பை குறைக்கணும் தானே. கொஞ்சம் சோளம் சரி, இது எல்லாம் முடிஞ்சக்க பிறகு எல்லா 2க்கும் இருக்குது. இப்போ நமக்கு இதுக்குள்ளே டெவலப்மெண்ட் நீளம் இல்லை அப்படின்றியா. இப்போ 8 குறைவு நீங்கள் வெறுமனே வச்சிருக்கிறீங்கள, நேசப்பும் தெரியல. இப்போ பண்ணுறது இப்படி வரும்போது நமக்கு அடியிலிருந்து வச்சாலும் டெவலப்மெண்ட் கிடையாது அப்படின்னு 16 ml. அப்போ 140 செய்து டினாலும் குறைந்தபட்சம் வருமானத்தில் இதுக்குள்ள நீளம் கிடைக்கலைன்னா நமக்கு இப்படி உள்ளே ஒன்று வைக்க வேண்டும். அதாவது லாப் நீளம் நமக்கு செய்ய முடியாது. இப்பொழுது இதுக்குள்ளே இந்த சொன்ன ரீல ஒன்று இது இல்லாததுக்காக வெளியே கொண்டு வர வேண்டி வரும், மேலே ஏற்றுவதற்காக. மற்றவை எல்லாம் அடித்து மேலே வைத்து விட்டால் போதும். வரும் பொருள் இருக்காது என்று வெளியே தொடங்கும். எவ்வளோ நீளம் அதுக்குள்ளே நமக்கு இருக்க வேண்டும் என்பது குறைந்தபட்சம். அப்போ அந்த காம்போவில் அந்த பீமுக்கு வேண்டிய டென்ஷன் கம்ப்ளெக்ஷனுக்கு வரைக்கும் அதுதான். அதை ஒவ்வொன்றா பார்த்து செய்ய வேண்டியிருக்கும். அதுபோலவே மேலே இந்த கணக்குகள் எல்லாம் கிடைத்த பிறகு மேல் ரிங்கை நம் கான்கிரீட்டில் மறைத்து விட வேண்டும். 10-15 சென்டிமீட்டர் உயரத்தில் எடுத்தால் ஒரு ரிங் கிடைக்கும். அப்போது நமக்கு பிறகு ஃப்ரெல் கம்பி வைக்கிறது எல்லாம் எளிதாக இருக்கும்.